இப்போ வந்து பாருங்க, கோதுமைய வந்து நான் வந்து கொஞ்சம் நல்லா புடச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. ரேஷன் கோதுமை தான் நல்லா வந்து பாருங்க, இப்போ ஓரளவுக்கு நல்லா சுத்தமாயிடுச்சு. இத இன்னுமே நான் வந்து வெயில்ல காய வச்சதுக்கப்புறமா திரும்ப ஒரு வாட்டி புடச்சிக்குவேங்க. உங்களுக்கு ரொம்ப இதுவா இருக்கு, அழுக்கா இருக்கு அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, தண்ணீல நல்லா வெயில் அடிச்சதுனாக்கா, தண்ணீல கழுவி நீங்க காய போட்டு 2, 3 நாள் காய போட்டு நீங்க அரைச்சிக்கலாங்க. நான் என்ன பண்ண போறேன்னா, நல்லா புடச்சிட்டு, நல்லா சுத்தம் பண்ணிட்டு, ஒரு ஒயிட் கிளாத் இருந்ததுன்னா, அதிலே நல்லா தொடச்சி திரும்பவும் வந்து நான் புடச்சதுக்கு அப்புறமா தான் காய வச்சுட்டு, நான் கொண்டு போயிட்டு அரைக்க குடுக்க போறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, ரேஷன்ல குடுத்த கோதுமை தான். இத வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேங்க. நான் எப்போதுமே வந்து ரேஷன் பொருட்கள வந்து வீணடிக்க மாட்டேன். அதனால இந்த மாரி பண்ணி பாருங்க. சப்பாத்தி வந்து சூப்பரா இருக்குங்க. இது கூட வந்து உங்களுக்கு வேற ஏதாவது பொருட்கள் ஆட் பண்ணி நீங்க சப்பாத்தி போடணுன்னாலும் போட்டுக்கலாங்க. இதே வந்து கேழ்வரகு, கம்பு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 100 கிராம் வந்து சேர்த்து போட்டிங்கன்னா, எல்லா சத்துக்களுமே வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு கிடைக்குங்க.